ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமஹ. 360 பக்தி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை அமாவாசை பற்றி. அதாவது இந்த வருடம் 9/2/2024 அன்று காலை 7:50 மணி அளவில் சதுர்தசி திதி முடிந்து தை அமாவாசையானது பிறக்க உள்ளது. எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, காலையில் 7 மணி 7:15 வரைக்கும் இருக்கே, அந்த 7:57 வரைக்கும் இருக்கே, அந்த சதுர்தசி முடிஞ்சு அமாவாசை வர்றதே, அப்போ காலைல அமாவாசை கிடையாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த அமாவாசை தினம்ன்றது எந்த நாளிகை அதிகமாக எடுத்திருக்கிறதோ அதைத்தான் நம்ம அமாவாசை தினமாக கருதக்கூடியணும். அந்த திதியை நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அப்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்றைக்கி மறுநாள் பிரதமை பார்த்தீங்கன்னா காலையில் 4:45 பிரதமை வந்துடுறது, 4:45 5 மணிக்கெலாம் வந்துடுது. அப்போ அமாவாசை அந்த பக்கம் கிடையாது. அப்போ எது அதிகமாக இருக்குன்னா முதல் நாள் அமாவாசை இருக்குது. அப்போ அதனால் அன்றைய தினம் நம்ம அமாவாசையை கணக்கெடுத்துக்கணும். சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை அமாவாசை பற்றி. இந்த தை அமாவாசை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பித்திருக்கள். அதாவது தெரிந்தவர்கள்னால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு. தெரியாதவர்கள்னு வரப்போகும்போது நம்மளுடைய நெய்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உற்றார், அதுக்கப்புறம் சுற்றம் சூழ இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய கடன்கள். இதில் நம்ம முக்கியமாக கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பித்துர் கடன். பித்துர் கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தை மாதம் என்பது சூரியன் மகரத்தில் சஞ்சரிப்பதால் மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம். அப்போ தை மாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்போ அந்த தை மாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர வர்றதுனால தான் அதை நம்ம தை அமாவாசையை சொல்கிறோம். சூரியன் என்பது பித்ரு தேவதை, இந்த சந்திரன் என்பது மாத்ரு தேவதை. அதாவது அம்மா அப்பா, வலது கண் சூரியன்னா இடது கண் சந்திரன், அப்படி நம்ம பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த வலதும் இடதும் சேர்ந்து, அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மகர சங்கராந்தியில் இருக்கிறதுனால இந்த தை அமாவாசை விசேஷமானது. இந்த தை அமாவாசையில் நாம் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தை அமாவாசை மாத்திரம் இல்லை, மித்த அமாவாசைகளும் சரி, மித்த நீங்கள் எந்த ஒரு வீட்டில் ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல நாம் வணங்க வேண்டியது நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள். பித்ருக்களை நாம் ஏன் வணங்க வேணும்னா உன்னுடைய கடமை. அதனால தான் பித்ரு கடன் அப்படின்னு பேர். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னா யாருக்கு பணி செய்துன்னா, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடையாது. நாம் செய்யக்கூடிய அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஸ்ரார்த்தங்கள், வருஷ திதிகள், அதே மாதிரி இந்த மாதிரி அமாவாசை தோறும் பண்ணக்கூடிய கர்ம காரியங்கள், எள்ளும் நீரும் இறைத்து விடுவது, பிண்டம் வைத்து வழிபடுவது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, காக்கைக்கு உணவளித்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். சரி, இந்த பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? முதலாவதாக திருமணங்கள் விலகி விலகி போகும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியங்கள் தப்பிப்போகும். அதே போல் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சறுக்கி கொண்டே வரும். வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது. இதுக்கு ஒரு
உதாரணம் சொல்லணும்னா ஒரு சின்ன கதை. இதை தாமோதர தீக்ஷிதர் என்பவர் அவருடைய தாத்தா சொன்னது, அது பிரசித்தி பெற்ற ஒரு கதை. அந்த குறிப்பிலிருந்து நான் இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அது என்ன கதை அப்படின்னா, கேரளாவில் ஒரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு. அப்போ என்ன பண்ணியிருக்கார், அந்த தீக்ஷிதர்கிட்ட கேட்டிருக்கார். அதாவது பித்ரு பூஜனம் ஒரு சப்ஜெக்ட், அதை பேசுகிறது யார் பார்த்தேன்னா தாமோதர தீக்ஷிதருடைய தாத்தா. அந்த இடத்துல தலைமை தாங்கி வந்திருக்கிறது ஹைகோர்ட்டு ஜட்ஜு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த தீக்ஷிதர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி பித்ருக்கள் விஷயத்துலலாம் இது கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, பெருசாக இது கிடையாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, எனக்கு நார்மல் ஓகேவாக தானே இருக்குது என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு சொன்ன உடனே சரி இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு சொன்ன உடனே, பலன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த மேடையிலேயே தன்னை அறியாமல் அழுதுட்டார். எதற்காக அழுகிறாள் இந்த தீக்ஷிதர் கேட்ட உடனே அவர் உடனே சொல்கிறார், நீங்கள் சொல்கிற மாதிரியே பலன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் பையனுக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுத்து. இவா 2 பேரையும் பார்த்துட்டு பெத்த அம்மா, அதாவது என்னுடைய மனைவி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னவுடனே கிட்டத்தட்ட நீங்கள் பித்திருக்காரியங்கள்லாம் செய்கிறேளான்னு கேட்டவுடனே இல்லை நான் விட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சுன்னார். 17 வருஷமா அப்படின்னு சொன்னவுடனே பார்த்தோன்னா இவா பையன் பைலட்டுக்கு படிச்சுட்டு இருக்கான், இவா பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. அப்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆன உடனே இந்த எக்ஸாம் எழுத போக முடியல, யாருமே அந்த போஸ்டிங் போகவும் முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு என்ன விலக்குன்னு அந்த ஜட்ஜு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, திலஹோமம் பண்ணணுன்றார். இந்த திலஹோமம் பண்ணால் சரியாகலான்னு சொன்ன உடனே இவா போய் திலஹோமம் பண்ணிட்டு வரா. திலஹோமம் பண்ணதுக்கப்புறம் இவாளுக்கு சரியாகிறது. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் சரியானதை பார்த்துட்டு அவா அம்மாவும் சரியாரா. இது நடந்த கதை, இது கேரளாவில் நடந்த கதை. அந்த மாதிரி தான் இந்த பித்ருக்கடன்கள் நம்ம செய்யணும். சரி, இந்த பித்ருக்கடன்களை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம்? 1, மாதா மாதம் எள்ளும் நீரும் இறைத்து செய்ய வேண்டும். 2, நாம் காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். 3, பசுமாட்டிற்கு கோதுமை, அரிசி, வெல்லம், அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கணும். சில பேர் என்னட்ட சொல்கிறது என்னென்னா, வருஷ திவசத்தை நான் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பாடு வாங்கி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும், ஆனால் திவசம் பண்ணாத பாவம் சேரும். இது மாற்ற முடியாத ஒரு விதி. நீங்கள் என்ன தான் 500 10,000 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும், ஆனால் நாம் இறைக்கக்கூடிய அந்த எள்ளும் நீரும் தான் அவளுக்கு போய் சேரும். அந்த எள்ளு அப்படின்றது என்னன்னு கேட்டேன்னா, சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு உண்டானது. அதாவது சூரியனுக்கு தானியம் கோதுமை தான் சொல்லுவாள். அந்த எள்ளும் நெல்லும் வைத்து தான் திலஹோமம் செய்வாங்க. அப்போது அந்த திலஹோமத்தில் நெல் சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட இது. அப்போ இந்த 2ம் இல்லாமல் எந்த காரியங்கள் இருக்காது. அப்போ தர்பை, எள்ளு, நெல். சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது ஒரு புரோகிதர் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு எள்ளும் நீரும் இறைத்து விடலாம். 2, ஏதாவது ஒரு கோவிலில் போய் அந்த இடத்துல கூட நீங்கள் வைத்து எள்ளும் நீரும் இறைக்கலாம். திவசம், அதாவது வருஷ திதி என்பது முதலில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது வீட்டில்தான் வைத்து செய்ய வேண்டும். வீட்டில் நம்மளால் எடுத்து செய்ய முடியல அப்படின்னா தான் க்ஷேத்திரத்துக்கு போய் செய்யணும். இதில் க்ஷேத்திரத்தில் போய் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, செய்யலாம், தப்பில்லை. ஆனால் வீட்டில் வச்சு செஞ்சால் இன்னும் விசேஷம். சரி, இப்போது இந்த தில தர்ப்பணத்தை செய்கிறோம். திலம்னா எள்ளு, தர்ப்பணம்னா எள்ளும் நீரும் இறைத்து விடுவது. அப்போ தில தர்ப்பணத்தை செய்கிறோம்.
இந்த நீர் என்ன ஆகுது? ஜலத்துக்கு போகிறது. எள்ளு அங்கே இருக்கக்கூடிய மீனுக்கு இரையாறுது. அப்போது இந்த நீராகப்பட்டது என்ன ஆகும்னா ஆவியாகி மேல் லோகத்துக்கு போகும். அவளுக்கு என்ன அப்படின்னா அந்த தாகத்தை தணிப்பதற்காகத்தான் அந்த எள்ளும் நீரும் இறைத்து விடுறோம். அதனால தான் அன்றைய தினம் நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் போட மாட்டோம். ஏன்னா அன்றைய தினம் நம்மளை வந்து பார்க்குறதுக்காக அவங்க வருவாங்க. அப்போ வந்து நம்ம அவங்கள நினைக்காம நம்ம வேறு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவள் தாபத்தை இது பண்ணிட்டு போயிடுவாள். சாபம் விட மாட்டாள். எந்த ஒரு பித்திருக்களும் நம்மளை பெற்றவர்கள் யாரும் சாபம் விட மாட்டார்கள். முன்னோர்கள் யாரும் சாபம் விட மாட்டார்கள். அவர்கள் தாபம் நம்ம வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்மளை அவன் நினச்சி கூட பார்க்கல, ஒன்றும் பண்ணலை அப்படின்னோடனே அவள் அதை நினச்சி போயிட்டானாலே, அழுதுன்னு போனாலே நம்ம வம்சம் விருத்தி அடையாமல் போகும். நம்ம எடுக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் முட்பாதைகளாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மாதம் தில தர்ப்பணங்கள் செய்யணும். இதெல்லாம் யார் யார் செய்யலாம் அப்படின்னா அப்பா இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் செய்யலாம். அப்பா இருந்து அம்மா இல்லை அப்படின்னா அம்மாவுடைய ஆத்துக்காரர், அதாவது அப்பா வந்து செய்யலாம். பையன் வந்து செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா அவன் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எள்ளும் நீரையும் இறைத்து விட முடியாது. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது. அது ஆனால் வருஷ திவசம் பண்ணி பிண்டம் வைக்கலாம். மகன் செய்யலாம். சரி, இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டு அன்றைய தினம் மொழிகி கோமயத்தினால் தெளித்து சுத்தம் செய்து அன்றைக்கி வீட்டு வாசலில் இந்த காவின்னு சொல்லுவாங்க, அந்த காவி செம்மண் காவியை ஒரு வட்டம் மாதிரி போட்டு பித்திருக்காரியங்கள் முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே கோலம் போட்டுக்கலாம். படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் போடாமையும் இருப்பாங்க. அது அந்த ஊர் சம்பிரதாயங்கள்னு ஒன்று இருக்குது. சரி, இதுக்கடுத்து என்ன செய்யலாம்னா உணவு முறை. இதுதான் ஒருத்தருக்கு முக்கியமான பங்கு. என்ன உணவு முறை அப்படின்னா வாழைக்காய் மற்றும் வாழைத்தண்டு, பாகற்காய், சேம்புன்னு சொல்லக்கூடிய சேப்பங்கிழங்கு மற்றும் பூசணிக்காய், இந்த விதமான காய்கறிலாம் சமைக்கலாம். அவரைக்காய், பாசிப்பருப்பு பாயசம். எல்லோரும் அமாவாசைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறாங்க, செய்யக்கூடாது. சேமியா பாயசம் செய்கிறாங்க, செய்யக்கூடாது. அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா பருப்பு பாயசம் தான் செய்யணும். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா அந்த நாட்டுக்காய்களில் வரக்கூடியது. சரி, சேர்க்கக்கூடாத காய்கள் என்னென்னா முதல்ல எடுத்துக்க வேண்டியது சுரக்காய், ரெண்டாவது முருங்கைக்காய், மூன்றாவது முள்ளங்கி, நாலாவது வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பட்டை, சோம்பு. இந்த வகையான பதார்த்தங்களை அறவே ஒதுக்கணும். ஏன் ஒதுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆதாரம். நீங்கள் சாத்வீகமான விரத முறைகள் இருக்கும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது உங்களுடைய மென்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய குணங்களை பாருங்கள். நீங்கள் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய குணங்கள் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து காம குணம், ரஜ்ஜ குணத்தை உண்டு பண்ணுறது, ஆக்ரோஷத்தை உண்டு பண்ணும், காம உணர்வு உண்டு பண்ணும், கோபத்தை உண்டு பண்ணும். இதே நம்ம இந்த சாத்வீக உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே தூய்மையாகவே இருக்கும். அதே மாதிரி அமாவாசை என்று முடி வெட்டக்கூடாது, சவரம் செய்து கொள்ளக்கூடாது, மற்றும் பகலில் உறங்கக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. இன்றைய அந்த தினம் ஃபுல்லாக எப்படின்னா பித்ருக்களுக்கு உண்டான நாள். நாம் எப்படி வருஷ திவசத்தில் நம்ம கடைப்பிடிப்போமோ அதே போல் அன்று கடைப்பிடிக்கணும். சரி, இந்த அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலாமான்னா செய்யவே கூடாது. சில பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா கிரகப்பிரவேசம் செய்யலாமா, கடை ஓப்பனிங் செய்யலாமா, வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாது. செய்கிறதுக்கு திட்டமிடலாம். நான் கல்யாணத்துக்கு குழந்தைக்கு நான் கல்யாணத்துக்கு
பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், இதெல்லாம் எப்படி பண்ணலாமா, இல்லை கல்யாணம் என்ன எப்படி பண்ணலாம், இதை பற்றி முன்னோர்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து ஆலோசிக்கலாம். சரி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை என்றைக்கு பண்ணணும், இதை செய்கிறத என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா அமாவாசை கழிஞ்சு மறுநாள் செய்யணும். இன்னொருத்தர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இதே அமாவாசையிலிருந்து 3 நாள், பௌர்ணமியிலேருந்து 3 நாள், அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை அன்னைக்கு கல்யாணம் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. இதே பௌர்ணமிக்கு வர மறுநாள் பிரதமை அன்னைக்கு கல்யாணம் பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன் பண்ணலான்னா, சந்திரன் என்பவன் 2.5 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2.5 நாள் கழித்து இன்னொரு ராசிக்கு செல்வார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வர்றது இல்லையா, 8ல் சந்திரன் வரப்போகும்போது இந்த சந்திராஷ்டமங்கள் வரும். அதனால தான் இந்த சந்திரன் வந்து பௌர்ணமியில் இருக்க போகும்போது 3 நாள் கணக்கு வருது. அதனால தான் நம்ம வந்து அந்த நாளில் வந்து சுபகாரியங்கள் வைத்துக்கொள்ளலாம். அமாவாசையிலேருந்து வரக்கூடிய வளர்பிறை அந்த 3ஆம் நாள் சொல்லுவாங்க இல்லையா, சந்திர தரிசனம் சொல்லி கேலண்டர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் காண வேண்டியது வந்து என்னென்னா, சந்திர தரிசனத்தில் அன்றைய தினத்துலேருந்து தான் நீங்கள் எல்லாமே செய்யணும். அப்போ அமாவாசை பிரதமை செய்யக்கூடாது. இந்த 2 நாள் வந்துடும். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து வளர்பிறை, அதாவது வளர்பிறையில் 3ஆம் பிறை தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக 3ஆம் பிறைன்றது 3ஆம் நாள் தான் வரும். ஒரு சில நேரத்தில் வந்து 2ஆம் நாள் கூட, 2ஆம் நாள் இரவே தெரிய வாய்ப்புகள்லாம் வரும் சில நேரத்தில். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யணும். அப்போது இந்த அமாவாசை தினமானது நாம் திலதர்ப்பணத்தை செய்வதனால நம்மளுடைய எண்ண தூய்மைகள் அதிகமாக இருக்கும், நம்மளோட செயல்கள் தெளிவாக இருக்கும், நாம் போகிற பாதைகள் தெளிவாக இருக்கும், நாம் கொடுக்கக்கூடிய நீத்தார் கடன் என்பது நாம் செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது, அதை நாம் வந்து தட்டி கழிக்க முடியாது. இதை தட்டி கழித்து யாரும் செய்ய முடியாது. அதனால் செய்தே தீரணும். அதனால் பித்ருக்கடங்கள் செய்யணும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஞாதாஜாத வர்க்கத்வய பித்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்ருக்கள், அதாவது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் விட்டு போன 21 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தலைமுறைக்கும் சேர்த்து நம்ம கொடுப்பதனால நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும். இன்றைக்கி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட உங்களுக்கு புண்ணியம் கிடையாது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிஜமாக கிடையாது. சரி, அது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா உங்களுடைய சந்ததியினர். அதனால தான் வாழை அடி வாழை, அதனால தான் அரிசி வாழைக்காய் நம்ம தர்ப்பணம் முடிஞ்சோடனே புரோகிதருக்கு வச்சு தரோம், திவசம் முடிஞ்சோடனே புரோகிதருக்கு வச்சு தரோம். இந்த வாழையடி வாழையாக வரணுன்றதுனால தான் அந்த வாழையில் வித்து கிடையாது. வித்துனா விதை, அந்த விதை கிடையாது. ஆனால் வாழை குலை வைத்தேள் அப்படின்னா, ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து வாழை குலை வைத்தேள் அப்படின்னா, வாழைக்கன்று நட்டிங்கன்னா பக்கத்தில் அடுத்தடுத்து குலை தள்ளும். இதனால தான் இது வாழையடி வாழைன்னு சொல்கிறது. அப்போது உங்கள் வம்சங்கள் நன்றாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தர்ப்பணங்கள் செய்து பித்ருக்கடங்கள், தேவ ரிஷி பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, தேவகடன்னா என்ன? குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருவன் வணங்காமல் இருந்தால் அப்படின்னா எந்த தெய்வமும் அவனுக்கு அருள் புரியாது. சரி, குலதெய்வ அருள் கிடைச்சா போதும்ல, பித்ருக்கடன் எதுக்கு, அதாவது இந்த பித்ருக்கள்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பித்ருக்களுக்கு செய்யாமல் குலதெய்வத்துக்கு போய் தங்க கிரீடம் வாங்கி அணிவித்தாலும் அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளாது. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, தேவ தேவோபவ. இந்த 2க்கும் நடுவில் ஒன்று வரும், என்னென்னா அதிதி தேவோபவ. இந்த அதித்தி அப்படின்னா யாருன்னா விருந்தினர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக விருந்தினர் அப்படின்னா யாருனாலும், அந்த காலத்தில் திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க. அந்த நேரத்தில் யாராவது சிவனடியாரோ இல்லை வழிப்போக்கர்கள் யாராவது போனால் உட்காந்தா நம்ம தாகம் சாந்தம் பண்ணுறதுக்காக அது அந்த ஜலம் கொடுத்து
அவங்க சிவனடியார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி எல்லாம் நம்ம பண்ணுறோம். இதை நம்ம பண்ணுறதுனால அவங்களுடைய தாகத்தை சாந்தம் பண்ணி நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். எப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தமோ, முன்னோர்கள் சொத்து அவங்களோட பரம்பரைக்கு சொந்தமோ, இந்த மாதிரி புண்ணியங்களும் பாவங்களும் அவர்களுடைய சொத்தாக போய் சேரும். இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு அப்பா அவருடைய அப்பாவுக்கு தவசத்தை விட்டுறார், நாளைக்கு அவர் இறந்து போயிடுறார். நாளை கழித்து அந்த பையன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். பிறகு அவனுடைய அந்த இளம் பருவம் முடிந்து அந்த ஒரு நடுநிலையான பருவம் வரப்போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிப்பான். இந்த கஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் அமாவாசை தர்ப்பணங்கள் செய்யணும். வருஷ திவசத்தை மறக்காமல் செய்யணும். எல்லோரும் ஒன்று தெரிந்து கொள்ளணும். எல்லோரும் வருஷ திவசம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் உதாரணம், இன்றைய தினம் 10ஆம் தேதி அப்படின்னா 10ஆம் தேதி ஒருத்தர் தவறி போனால், இந்த பிப்ரவரி 10 தவறி போனால் அதே பிப்ரவரி 10 அடுத்த வருஷத்தில் திவசம்னு வச்சுக்கிறா. அது லத்தீன் முறைப்படி, அதாவது எல்லோரும் ஆங்கில வருடம் சொல்கிறோம், ஆங்கிலம் கிடையாது, லத்தீன். அப்போது அந்த போல் இந்த ஸ்ரார்த்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவளோட இறந்த திதி. சரி, இறந்த திதி எப்படி கணக்கிடுறது? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது புரோகிதர் இருந்தாலோ ஏதாவது ஒரு அர்ச்சகர் இருந்தால் அவங்கள்ட்ட போய் பஞ்சாங்கத்தில் குறிச்சிட்டு வரணும். ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கேலண்டரை பார்த்துட்டு இன்றைக்கி தசமின்னு போட்டிருக்கு ஆனால் ஏகாதசி சொல்கிறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. அது கிடையாது. அந்த ஸ்ரார்த்த திதியில் ஏகாதசின்னு போட்டிருந்தாலே அன்றைக்கி தவசம் கொடுக்கணும். சரி, ஒரு தை அமாவாசையெல்லாம் பார்த்தேன்னா 2 அமாவாசையாக வரும். 1ஆம் தேதி ஒரு அமாவாசை வரும், 30ஆம் தேதி ஒரு அமாவாசை வரும். சரி, இந்த 2 அமாவாசை என்னைக்கு கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அன்றைக்கி பஞ்சாங்கத்தை பார்க்கணும். முதல் அமாவாசை அன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்ரார்த்த திதி சூன் அப்படின்னு போட்டிருக்கோம். சூன்னா சூன்யம்னு போட்டிருக்கோம். சூன்யம் அன்னைக்கு தவசம் கொடுத்தாலோ இல்லை தர்ப்பணங்கள் கொடுத்தாலோ போய் சேராது. அப்போ என்றைக்கு அந்த அமாவாசைன்னு கொடுத்துருக்கா, இல்லை பிண்ட பித்ருன்னு கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்தில், அன்றைக்கி நம்ம கொடுக்கலாம். அதே ஸ்ரார்த்த திதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்து போகிறவங்களோட திதி தசமின்னு வைங்க. அந்த ஸ்ரார்த்த திதியில் தசமி கமா ஏகாதசின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா தசமியில் இறந்து போனவங்களுக்கு, அதாவது இந்த மாதம் தை மாதம், தை மாதத்தில் தசமியில் இறந்து போனவங்களுக்கும் அன்றைக்கி தான் கொடுக்கணும், ஏகாதசியில் இறந்து போனவங்களுக்கும் அன்றைக்கி தான் கொடுக்கணும். இதை வளர்பிறையா தேய்பிறையான்னு மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். அது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து அந்த பஞ்சாங்கத்தின்படி குறித்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். அடுத்த திதியில், அதாவது வேறு தேதிப்படி கொண்டாடி நாம் அடுத்த திதியில் போய் செய்வது ஸ்லாக்கியமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோகிதர், ஜோசியர், யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்க, இந்த பஞ்சாங்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட இதை பற்றி குறிச்சுக்கணும். இதை குறித்து நாம் திவசம் செய்தால் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய தாகத்தை சாந்தம் செய்து, அதாவது அவங்க நம்மளிடம் கேட்க போகிறது கிடையாது, நமக்கு தர்ப்பணம் பண்ணு பிண்டம் வை அப்படின்னு அவங்க நம்மள்ட்ட கேட்க போகிறது கிடையாது. ஆனால் செய்வது நம் கடன். எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எப்படி ஒரு அணிகலன்லாம் போட்டு அழகு பார்க்குறோம், அந்த குழந்தை கேட்டதா நம்மள்ட்ட செயின் போடுன்னு சொல்லித்தா, மோதிரம் போடுன்னு சொல்லித்தா? கேட்காது. அப்போ நாம் எதுக்கு செய்கிறோம்? நம்மளோட குழந்தைக்கு நம்ம அழகு பார்க்குறோம். அப்போ நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா வேறு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போது இந்த பித்ருக்களுக்கு உண்டான நாள்ன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் முதல்ல நீங்கள் காலைல எந்திருந்த உடனே உங்களோட முன்னோர்களை வழிபட்டுட்டு அப்புறம் சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு காரியங்களும் நல்லபடியாக முடிந்து வாழ்க்கையில் மென்மேலும் வரும் என்று நான் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரரையும், கல்யாண சுந்தரவல்லி அம்பிகா சமேத சுந்தரராஜ அழகுமலையானையும், வள்ளி தேவசேனாபதியும் வந்தே சிவசுப்பிரமணிய சுவாமியும் திருப்பரங்குன்றநாதரையும் அருள் புரிச்சு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.